பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. பாஸ்டர் சொன்னது. ஈவினிங் 6:30 நான் உட்காந்து ஜாப் பண்ணும்போது பாஸ்டர் ஜாப் பண்ணிட்டு கடைசியாக நான் ஜாப் பண்ண போகிறேன் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, யாருக்கு கை வலி இருக்கோ அவங்க கையை மேலே தூக்கி ஜாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை ஏசப்பா எனக்காக சொல்லுதான் நினைச்சு அன்றைய நான் கை தூக்கும் போது எனக்கு அற்புதம் நடக்கணும், நான் அற்புதமாக எல்லாருக்கும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஜெபிக்கும் கையை தூக்கி நான் ஜெபிச்சேன். ஏசப்பா இந்த கையில் எப்படி வச்சோ அப்படியே போயிடணும். நைட் நேரத்தில் ரொம்பவே திரும்ப முடியாது, கை அசைக்க முடியாது. மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடவே இல்லை. நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பிசியோதெரப்பி எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சு. பாஸ்டரோட ஜெபத்தில் நான் ஜெபிச்சேன். இந்த கை வித்தின் செகண்ட் தான் பாஸ்டர் சொல்லி நான் கீழே இறக்குறதுக்கு இறக்கின விடவே எனக்கு அந்த வழியே இல்லை. அப்போ நான் தங்கச்சிகள்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி பாஸ்டர் ஒருத்தங்க ஜெபிச்சாங்க, என்னால் கை தூக்க முடியாமல் 4-5 மாசமாக இருந்த கை வலி வித்தின் செகண்டில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். அது மற்றவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் நினைச்சேன், ஏசப்பா ஜனவரி டிசம்பர் மாதம் எனக்கு அது நடந்துச்சு. நான் பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லி நன்றி செலுத்தினேன். அதே மாதிரி இந்த ப்ரேயருக்கு லாஸ்ட் மந்த் நான் வரணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்பட்டேன். ஆனால் எனக்கு இடம் தெரியாது, எப்படி வரணும் போகணும் அப்படின்னு தெரியல. இந்த மந்த் நான் ஆண்டவர் சொன்னேன், உங்களுக்கு சித்தமான மாத்திரம் நான் வரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெயிச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியோட என் பசங்களை லீவ் போட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர தேவன் உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு ஆரம்படையில் எந்த இடம் தெரியாமல் போல ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கத்துலேயே இப்படி ஒரு ஹாலை ஏசப்பா நமக்கு கொடுத்து எந்த சிரமமும் இல்லாமல் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கார். என்னோட பிள்ளைகளோட இங்கே தேவன் நான் முதல் முறை ஆராதிக்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் என் கணவரோ என் குடும்பமோ எனக்கு தடை இல்லாமல் பஸ்ஸில் வரும்போதும் ஆண்டவருடைய பிரசனம் என்னோட கூட இருந்து வழிநடந்துச்சு. தேவனுக்கு நான் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த ஜெபத்தின் மூலமா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி நான் பாஸ்டருக்காகவும் நன்றி செலுத்தி இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமாம், நான் குன்னூர்ல இருக்கேன், பேசியிருக்கேன். குன்னூர் அரவங்காடு. கர்த்தருக்கு சொல்றாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் புதுசாக தான் வரோம். எங்கள் ஊர் எடப்பாடி. எனக்கு என் பையனுக்கு 3 வருஷமா உடம்பு சரியில்லை. அவன் எங்கேயோ போய் பண்ணிட்டு வந்துட்டான். அவனுக்கு மனநோய், பிசாசினுடைய கிரிகள்லாம் அவனுக்கு இருக்குது. அதனால நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். எனக்கு போன் மூலியமாக தான் ஒரு அம்மா எனக்கு தெரியும். வானமாடின்றது அவங்க பேர் செல்வியம்மா. அப்புறம் அவங்களும் நானே எங்கள் பையனுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க என்னன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாங்களாம் கண்ணு, நீ பையனை கூட்டிகிட்டு போனால் பையனுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்களும் வாங்கம்மா அப்படின்னா, சரி நானும் வரேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வர முடியல. நான் என்ன சொன்னேன்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் போயிட்டு வரோமா அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு ஒரு நேற்று சாயங்காலம் கூட சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பையனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏசப்பா இந்த நாளையில் இங்கே எங்களுக்கு ஆராதிக்க உதவி செஞ்சார். இந்த பாஸ்டர் எங்களுக்கு தெரியாது, இந்த இடமும் எங்களுக்கு தெரியாது, இது புதுசு. ஏசப்பா தான் எங்களை வழிநடத்தி இந்த பரிசுத்த ஆராதனை கொண்டு எங்களுக்கு ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செஞ்ச தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். என்னோட இன்னும் 4 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம வந்திருக்கிறாங்க. அவங்களும் விசுவாசத்தோட வந்திருக்கிறாங்க. அங்க போனா அந்த நோய் நல்லாவும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட வந்திருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க விசுவாசத்தின்படியே அவங்களுக்கு சுக வேலை கொடுத்து தந்து அனுப்ப என் தேவனாக கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். எடப்பாடி உங்க பையன் யாரு? இவரா? தம்பியா? தம்பி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. பிறந்ததுலேருந்து வாய் பேசுறது என்ன பேர் வச்சிருக்கீங்க? அன்புதர். நான் பேசுறது புரியுமா? நான் உதட்ட அசைக்கிறது புரியுதா? என்னுடைய உதடு அசைக்கிறது புரியுதா? புரியுது தானே? சரி,
நீ என்னத்துக்கு வந்திருக்குன்னா ஆண்டவர் உன்னை குணமாக்க இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் இயேசு உன்னை குணமாக்குவார். விசுவாசிக்கிறியா? இயேசு உன்னை குணமாக்குவார். விசுவாசிக்கிறியா? இயேசு ஜீசஸ் உன்னை குணமாக்குவார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? உன்னால பேச முடியும்னு நினைக்கிறியா? பேச முடியும்னு நினைக்கிறியா? உன்னால கேட்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னால கேட்க முடியும்னு நினைக்கிறியா? இப்ப ஜெபம் பண்ணா கேட்க முடியும்னு நினைக்கிறியா? ஜெபம் பண்ணா பேச முடியும்னு நினைக்கிறியா? நீங்க இந்து ஃபேமிலியா? ஆனா இப்போ பிறந்ததுல இருந்து தம்பிக்கு இப்படிதான் இருந்துச்சா? ஆண்டவர் நிச்சயமா உன்னை குணமாக்குவார். சரியா? புரியுதா தம்பி? ஆண்டவர் நிச்சயமா உன்னுடைய காதையும் நாக்கையும் குணமாக்குவார். சரியா? இயேசுவின் நாமத்தில் முழங்கால் போடுறது. நீல்டவுன் பண்ணு. நீல்டவுன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எப்பத்தான் என்று சொல்லி இந்த பிள்ளையினுடைய நாவையும் காதையும் அடைத்து வைத்திருக்கிற பிசாசே இந்த பிள்ளையை விட்டு போய் என கட்டளையிடுகிற இதோ இயேசு கிறிஸ்து மந்த நாவையும் ஆண்டவரே செவிட்டு காதையும் உடையவனை நோக்கி பரலோகத்தை நோக்கி பார்த்து எப்பத்தான் உன் நாவு திறக்கப்படுவதாக, எப்பத்தான் உன் நாவு திறக்கப்படுவதாக என்றார். இதோ அவன் விசுவாசித்தது போல அவருடைய நாவும் அவருடைய மந்த காதும் திறந்தது. இதோ இந்த ஜெபத்தை விட்டு போகும் பொழுது இந்த ஜெபத்துல நடக்கக்கூடிய செய்தி, பாடல், ஆராதனை இந்த மகன் ஆண்டவரை கேட்டு செய்யுங்க. இதோ ஆண்டவர் இந்த ஜெபத்தை விட்டு போகும் பொழுது இந்த மகனுடைய நாவிலிருந்து உங்களுடைய வாயின் வார்த்தை இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எடப்பாடியிலிருந்து வந்திருக்காங்க. வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். போலாம். அடுத்து சாட்சி சொல்லவர்களும் நீங்க வந்து சொல்லலாம். கேன்சர் நோய் இருந்தது. ஆண்டவர் எனக்கு போய் செக் பண்ணும்போது கேன்சர் இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் காப்பாற்றி ஒரு மாத்திரை மருந்து ஒரு ஊசி எதுவுமே எனக்கு கிடையாது. அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணாங்க. பண்ணிட்டு எனக்கு 7-8 மாசமா நான் வீட்டில் இருக்கேன், வேலைக்கு போகிறேன். ஆனாலும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்து ஒரு 6 மாதம் நான் ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் எனக்கு ஒவ்வொரு தடங்களாக வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். நான் மாத்திரை தான் ஏசப்பாக்கு நான் வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப வந்து ஏசப்பாவை நேசிக்கிறேன். எனக்கு கொரோனாவிலேருந்து காப்பாற்றினாரு. அதனால என் புருஷன் பிள்ளையெல்லாம் ஒதுக்கி நான் ஏசப்பா பிள்ளையா மாறணும்னு நான் மாறிட்டேன். எனக்கு கேன்சர்லேருந்து காப்பாற்றினாரு. 2 மாதம் நான் வேலைக்கு போனேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு மாதிரி எனக்கு வந்துருச்சு. கேட்டால் எனக்கு வந்து என்ன அந்த என்னமோ சொன்னாங்க, அக்கின்னு சொல்லி டாக்டர்லாம் சொன்னாங்க. சரிட்டு நம்ம என்னமே உயிரோட இருக்க வேண்டாம்னு போன வாரம் புதைக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம என்னமே உயிரோட இருக்க கணவரும் இல்லை. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மருந்தை குடிச்சுவோம், அருளி கொட்டையை போய் பிடுங்க போயிடுவோம், நான் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு நான் கிளம்புற தாண்டி கட்டணில் குத்த வச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ செல்ல தள்ளும் போது பாஸ்போர்ட ஜெபம் வந்தது. அப்போ சொன்னாரு, நீ ஏன் குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்க, நீ எழுந்தி வா, என் இடத்துல நீ வா, நீ சுகமற்ற போவே. ஒரு வேலை விஷயமா போய் சொல்லிட்டு நான் பாஸ்டா பார்த்துட்டு இந்த ஜெபத்துல கலந்துட்டு போகணும்னு நான் வந்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. நான் விசுவாசத்தோடு நான் போறேன். பாஸ்டர் சொன்ன வார்த்தைனால என் உயிர் தப்பிச்சு என் பாஸ்டர் அந்த நேரம் அந்த ஜெபத்தை பார்க்கலன்னா நான் மாற்றிப்பட்டு எப்படி பிடிங்கிருப்பேன். அந்த பக்கம் கூட புண்ணு ஒரே எரிச்சல் தாங்க முடியாம இருந்துகிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீ ஏன் நான் குத்த வச்சு தான் உட்காந்துருந்தேன், நீ ஏன் குத்த வச்சு உட்காந்துருக்க, குத்த வச்சு உட்காராத, எழுந்து வா அப்படின்னு சொன்னாரு. அப்போ இன்னொரு சிஸ்டர் இன்னொரு சமயத்துல சொல்றாங்க, ஆவிக்குரிய சபைக்கு நீ போ, உனக்கு அங்க வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தனியா கிளம்பி எனக்கு இடம் தெரியாது. திரும்பி அடைஞ்சு ஏசப்பா புதுமையா முடியாது எனக்கு ரோட்ல நின்று பார்க்கறேன். ஒரு பாஸ்டரோட தலை தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் மகிமையான இருக்கும். ஆண்டவர் மகிமையான உலகத்துல யாருமே இல்லம்மா, அவர் மட்டும் சொல்லு. நீங்க புதுக்கோட்டையில போறீங்களா? தற்கொலை செய்ய போகும்பொழுது நீங்க 7 நாள் அந்த ஜெபத்துல நான் உபவாசம்லாம் இருக்கல, நான் மெடிசன் சாப்பிடறதுனால என்ன கஷ்டம்
புண்ணு. அதனால நான் அதெல்லாம் சாப்பிடல, உபவாசம்லாம் இருக்கலைங்க. நம்ம இன்னுமே இருக்க வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ணி 15, 20, 32 தையல் போட்டிருக்கு வயிற்றுல. இன்னுமே நம்ம உயிரோட இருக்க வேண்டாம். நம்மளை பார்க்க யாருமே இல்லை, நம்ம தற்கொலை பண்ணிக்கோ. வயிற்றுல 32 தையல் போட்டிருக்கு. கேன்சர் கட்டி குணமாக்கி இருக்காங்க. ஆனா இப்ப எதுக்கு தற்கொலை பண்றேன்னு இந்த மாதிரி புண்ணு வந்து பொண்ணு சுத்தமா எல்லாம் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு யாரும் இல்லையா? கணவன் இல்லையா? பிள்ளைங்க இல்லையா? பிள்ளைங்க இருக்காங்க, பார்க்க மாட்டாங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களோட இருக்காரு, ஆண்டவர் உங்களுடைய கையை பிடிச்சிருக்காங்க, விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் தான் தகப்பனும் தாயும் உங்களுடைய சகோதர சகோதரியும் எல்லாமுமா இருப்பார். ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போறதில்லை. தேவன் நாம மகிமைப்பட்ட கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்படிப்பட்ட அநேகர் லட்சக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் தற்கொலையிலிருந்து மீண்டு கொண்டிருக்காங்க. தேவன் இவர்களை உயர்த்தினார். சகோதரி, நீங்க உங்களுக்கு யாரு இல்லைன்னு சொன்னீங்க. இந்த கூட்டத்தை பார்த்தா நீங்க யாருன்னு சொல்றீங்க. அவங்க உட்காந்துருக்காங்க, ஒரு அக்கா இதா, எங்க அம்மா இந்த அண்ணன் உட்காந்துருக்கா, அந்த பிள்ளை உட்காந்துருக்கா. யாருல யாருமா சொன்னா நமக்கு இத்தனை பேர் இருக்காங்கம்மா, ஏமா பயப்படுற? அங்கெல்லாம் இருக்கு, ஆண்டவர் இருக்கா. சரியா? அல்லேலூயா சொல்லிருப்பாங்களே. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் கரங்களை தட்டலாம். எனக்கு ஒரு வாழணும்னு ஆசை. நம்ம நோய் போயிடும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பசங்க எத்தனையோ ஜெபம் பார்த்தேன், கொடான கூட ஜெபம் பார்க்குறேன் 8 மாசமா, ஒண்ணுமே என்னை தொடல. ஆனா உங்களோட ஜெபம் என்னை தொட்டு. தேவனுடைய ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம். God bless you. போங்க. வேற யாராவது சாட்சி இருக்க பிள்ளைங்களா வந்து சொல்றீங்களா?